சுகமாகி சுகமாகி சுந்தர இளமாகி தகவலாகி கடைசியா போடு இளமாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மானமே மத்தியிடாதே வீரமே வீழ்ந்து விடாதே என்ற வார்த்தைக்கு வழிவகுத்து வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் இந்த மக்களுக்காகத்தான் வாழ்வு, இந்த மக்களுக்காகத்தான் வீழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி உட்கார்ந்துருக்க பார்த்தா நல்லா இல்லைன்னு தான் தோணுது. முதல்ல நமக்கான பிரச்சனைகளை பாதுகாப்பதற்காக நம் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களோ இல்லைன்னா மக்களோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட கனவு. ஊரா போய் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுதான். உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடணும் அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லி கட்சிகள் 1000 இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு கூப்பிட்டா மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு தொழிலாளர் நல சங்கத்தை ஆரம்பிச்சு முதல் கூட்டமே கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் இன்னைக்கு திரட்டி இருக்கிற அந்த சங்க நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் நான் பதிவு செய்யற இந்த இடத்துல நடிகர் விஜய் திரு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் தான் ஆகுது. அவருக்கு நம்மளுடைய பட்டாசு தொழிலாளர்களுடைய நிலைமை தெரியுதோ தெரியாதோ தெரியாது. சிவகாசின்னு சொல்லி பட்டாசு எல்லாம் போட்டு படம்லாம் எடுத்திருந்தாரு. கண்டிப்பான முறையில் அந்த டைரக்டர் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு சொல்லியிருப்பாரு. நம்ம மக்களையும் ஒரு நேரடியா பார்த்திருப்பாரு. ஆனா அதிகாரிகள் முதலமைச்சர் கொண்டு போய் இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் சொல்லணும். டிஸ்ட்ரிக்ட்ல அமைச்சர் இருக்காங்கன்னா அந்த அமைச்சர் தான் நம்ம மக்களுடைய குறைகள் என்ன, எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஒரு சில தவறுகள் நடக்கும். அதுல மாட்டுக்கு அதுக்காண்டி ஒரே அடியா அதை இழுத்து மூடணும், அந்த தொழிலே பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த அரசாங்கம் நினைக்காது, எந்த அதிகாரிகள் நினைக்க மாட்டாங்க. ஆனா இங்க அதுதான் இங்க தலைகீழ நடக்கும். விருதுநகர் மாவட்டத்துல எங்க பிரச்சனைனாலும் சரி, அதாவது வெடி விபத்து ஏற்படுதுன்னா இல்லீகலா யார் பயன்படுத்துறா, வெடி விபத்துல உசுறு போறது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் செய்தித்தாள்களே நியூஸ்ல பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கும். இப்படி தாய் தாப்பனை விட்டு அது எப்படின்னா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையா இருக்கு இறந்துருக்கு. இதெல்லாம் வேதனைப்படுறது. அப்ப இல்லீகலா யார் பண்றா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா விருதுநகர்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதிகாரிகள் வண்டி நேர வெம்பக்கோட்டை விஜயகுசகுளம் பார்த்தா வருது. நேரா வண்டி தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது விருதுநகர்ல எந்த ஒரு வெடி விபத்தே நடக்காத இடம் இந்த வெம்பக்கோட்டை விஜயகுசகுளம். வண்டி நேர எங்க திருப்பினாலும் சரி பிரச்சனை வெடி கம்பெனி ஆய்வு பண்ணுங்க, நேரா வெம்பக்கோட்டை இல்லைன்னா விஜயகுசகுளம் போங்க, அங்க போய் இறஞ்சல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு காலத்துல தொழிலாளர்களா இருந்தீங்க, அது வரைக்கும் அவங்க கண்ணை உறுத்தல. இப்ப நீங்க எல்லாம் முதலாளி ஆயிட்டீங்களா, அதனால அவங்க கண்ணை உறுத்துது, வேற எதுவுமே கிடையாது. நீங்க தொழிலாளியாவே இருந்தீங்களே, வேலைக்காரனாவே இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்ப இவங்க நல்லபடியா வந்துட்டாங்களே, முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்களே. ஒரு அரசாங்கம் ஒரு மாவட்ட நிர்வாகம் சார்ந்த மக்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க, தொழில் பண்றாங்க அப்படின்னு நினைக்கணும். இவன் முன்னுக்கு வந்துட்டானா, இந்த ஊரு முன்னுக்கு வந்துட்டு எல்லாரும் முதலாளி ஆயிட்டானே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா இங்க அப்படி நினைக்காங்க. ஒரு சில அதிகாரிகள் மிகப்பெரிய தவறு பண்றாங்க. வெடி கம்பெனிக்காரங்களை முதலாளிகளை தங்களுடைய வீட்டு வேலைக்கார வீட்டுல வளர்க்கிற நாய் மாதிரி இவங்க எல்லாம் நீ வா போ அப்படின்னு சொல்லி ஒருமையில அதிக வரை பேசியிருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு சொல்லுங்க, படிச்சுட்டோம், வேலைக்கு வந்துட்டோம், நம்ம பேனா எடுத்திருக்கிறோம், அதனால யாராலும் மரியாதை இல்லாம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறத அப்படி பேசுறத உடனடியா நிறுத்திக்கோங்க. மக்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உங்களை சிறை பிடிக்குதுன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க தவறு பண்ணும் போது நாங்க உங்களை சிறை பிடிப்போம் அப்படிங்கிறது நான் பதிவு செஞ்சிருக்கேன். மக்கள்கிட்ட மரியாதை இல்லாத வார்த்தைகளை அதிகாரிகள் நீங்க பயன்படுத்தக்கூடாது. உங்களை ஆய்வு பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்றது நல்லது. உங்க எல்லாருடைய உசுர காப்பத்துக்கு தான் அவங்க வராங்க. ஏதாவது தவறு இருந்தா கதவுல ஓட்டர் தான் சரி, சாவி இருந்தா ஓட்டருக்கு தானே செய்யும், அதுக்கும் ஒரு கேஸ். எவனாவது இப்படி முட்டாத்தனமா போடுவாங்கன்னா அப்ப குறை கண்டுபிடிக்க, வாளியில மண் இருக்கா, தண்ணி இருக்கா, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். வாளியில லைட்டா ஒரு ஓட்டர் கவனிக்காம உடனே அதை சொல்றது. அதாவது எதை சொல்லி வழக்கு போட, எப்படி இந்த தொழிலை நிப்பாட்ட, எப்படி இவங்களை வாழ்வாதாரத்தை அழிக்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கெட்ட எண்ணத்துல அதிகாரிகள் வந்தா அது அப்படித்தான் நடக்கும். ஒரு கம்பெனில குறிப்பிட்ட கம்பெனில இத்தனை பேர் தான் வேலைக்கு சேரணும், இத்தனை பேர் தான் வேலை பார்க்க சொல்லிருந்தீங்க. அப்ப நேரா என்ன பண்ணிருந்தீங்க, அந்த கம்பெனிய அது தப்பு இது தப்பு நீ தவறா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சீல் வச்சிருந்தீங்க, ஒரு சஸ்பெண்ட் பண்ணீங்களா, கிட்டத்தட்ட 90 நாள் ஆயிட்டு. அப்ப அந்த கம்பெனில வேலை பார்த்தவங்க வேற எங்க போய் வேலை பார்ப்பாங்க, ஏற்கனவே எல்லா கம்பெனிலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஆள் அங்க இருக்க உடனே இந்த 30 பேர் எங்க போனாங்க, எந்த கம்பெனில வேலை பார்க்காங்க, அந்த கம்பெனி சீல் வைக்கும். இது பகை
பகல் கொள்ளையா இருக்கு. இது எப்படின்னா பகல் கொள்ளையா இருக்கு. நாட்டுல கஞ்சா விற்கிறான், போதை பொருள் கடத்துதான், டெய்லி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்கான், இந்த நாடே நாசமாகிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ உழைக்கிற மக்களை, உழைச்சு சாப்பிட நினைக்கிற மக்களை இப்படி நம்ம வந்து கொடுமைப்படுத்துறமே, இப்படி அவங்களை உழைக்க விடாம பண்றமே, தொழில் பண்ண விடாம பண்றமே. அப்ப தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் இப்போ தொழிலாளர்கள் தான் கஷ்டம். முதலாளிகள் வந்து ஓரளவு இது வரைக்கும் கொஞ்சம் பணம் சேர்த்திருப்பாங்க, சம்பாரிச்சு பணம் சேர்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வேற வேற கம்பெனி பார்த்து, வேற வேற வேலையை பார்த்து, நம்ம வேற பிசினஸ் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், பைனான்ஸ் பண்ணுவோம், நமக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா இந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன? அப்ப அவங்களை வந்து தொழில் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு சில அதிகாரிகள் செயல்படுறாங்க. அவங்கள நான் வன்மையா கண்டுக்கிறேன். உங்களால, அதாவது விஜயோட ஆட்சிக்கு வந்து நீங்க ஒரு ஆள் போதும், இங்க உள்ள அதிகாரிகள் போதும் ஆப்படிக்கிறதுக்கு. அப்ப தான் சார்ந்தவா வந்து அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்களா, கொள்ளையடிக்காங்களா, மக்களை துன்புறுத்துறாங்களா அப்படின்னு அவங்களை 24 நேரமும் கண்காணிக்கணும். அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அமைச்சர் இருந்தா, அமைச்சர் வந்து ஒரு பெரிய மனுஷரா இருந்தா, ஒரு வயதான ஒரு அமைச்சரா இருந்தா அவருக்கு வந்து ஆரம்பத்திலே தெரியும். அவர்கிட்ட போய் அண்ணாச்சி இந்த மாதிரி அவர் போன் அடிச்சு, ஏப்பா விடுப்பா, அவர் பாட்டுல பண்ணிட்டு போட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார். இங்க உள்ள அமைச்சர் வந்து யார் பாப்பா, யார் பார்க்க முடியுது? யாராவது அமைச்சரை பாத்திருக்கீங்களா? டிவில தான் பாத்திருக்கீங்களா? அதான் சொல்றேன். அப்படி அமைச்சர் வந்து ஊர் ஊரா வந்து கேட்கணும். அதனால இது வந்து வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது. அதிகாரிகள் சொல்றேன், அப்படியே ஆய்வு நடத்தி ஒரு சில தவறுகள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சஸ்பெண்ட் காலத்தை வந்து ஒரு 7 நாள் வாரத்துல எப்படின்னா ஒரு வாரம் வைங்க. அதுக்குள்ள அவங்க வந்து நிலவரத்தை சரி பண்ணிட்டு உடனே வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி எல்லாரும் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒரு சில அதிகாரிகள் வந்து தவறு பண்ணுவதா வந்து சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த மக்களுடைய நிலைமையை பார்க்கணும். தன் பெத்த பிள்ளை எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும், அவனை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் உசுர பணைய வச்சுதான் வேலை பார்க்காங்க. வெடி தொழிலாளர்கள் எப்படின்னா தான் உசுர பணைய வச்சுதான் இந்த வேலையை பார்க்காங்க. எந்த நேரம் உசுறு போகுதுன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல அதிகாரி அங்க இருந்து வந்து இருக்காங்க, ரைடுக்கு வராங்க, அவசரமா இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சுட்டு ஓடும் பொழுது அங்க வெடி விபத்து ஏற்படுத்தி, வெடி ரொம்ப கொட்ட பகுதியில் ஏற்படல. அது ஏற்படட்டும் சொல்லிதான் அந்த அதிகாரிகள் செயல்படுறாங்க நினைக்கிறேன். அதனால இது வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது. இந்த போராட்டம் இந்த மாவட்டத்துக்கு, அதாவது எப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பல்வேறு கோரிக்கைகளை என்னுடைய மக்கள் வந்து வச்சிருக்காங்க. வேற எதுவுமே கேட்கல, எங்களை வாழ விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. என் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்க, அரசு உத்தியோகத்துக்கு அனுப்புன்னு சொல்றாங்க, நல்ல மாதிரி 3 நேரம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பெண்கள் தான் அதிகமான பெண்கள் வந்து இன்னைக்கு பணிபுரிந்தாங்கன்னா அது இந்த மண்ணு தான். அதனால அந்த பெண்களுக்காகவது இந்த மாதிரி வந்து இந்த அதிகாரிகள் ஆய்வு செய்வதை வந்து நிறுத்தணும். ஆய்வு செய்வதை நிறுத்தணும் சொல்லல, அதிகாரிகள் அடக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். வேண்டுமென்றே பொய் வழக்குகள் போடாதீங்க, அவங்களை குற்றவாளிகளா மாத்தாதீங்க. ஏற்கனவே இந்த நாடே நாசமா போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. உழைச்சி வாழ்ந்த மக்களை எந்த காரணத்தை கொண்டும் இப்படி இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மாண்புமிகு முதல்வரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அப்புறமும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த போராட்டம் மாநிலம் முழுவதும் மாற்றப்படும். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். கொஞ்சம் போன வைங்களேன், சட்டமன்றத்தையும் நாங்க தலைமை தேர்தலை முற்றுகையிடுவோம். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இங்க இருந்து கார் பிடிச்சு போகணும், வேன் பிடிச்சு போகணும் இல்ல, 10,000 பேரை நீங்க வந்து ஒண்ணு திரட்டி இங்க இருந்து ட்ரெயின்ல கொண்டு போய் போராட்டம் நடத்துவோம். சென்னையிலையும் கிட்டத்தட்ட தென் மாவட்டத்திலிருந்து போன மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் கிட்ட இருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம அனைத்து மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த போராட்டம் உள்ளதான நடக்கு, வெம்பக்கோட்டை நடக்கு, விஜயவாசி நடக்கு, இவனை என்ன செஞ்சிரும் பார்த்துவோம் அப்படின்னு அதிகாரிகள் நினைக்காதீங்க. டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமா இது மாறும். மாநிலம் முழுவதும் மாற்றத்துக்கு எங்களால முடியும். உண்மையில இந்த போராட்டம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுல எழுதியிருக்காங்க உண்ணாவிரதம், கஞ்சி, அது தண்ணி தொட்டியா, கஞ்சி தொட்டி, சாகுவர உண்ணாவிரதம், காத்திருப்பு போராட்டம், இதெல்லாம் வாழ்க்கையில இருந்ததே கிடையாது. ஏன்னா நேதாஜி வழியில வந்து நாங்க இப்படி வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து நினைக்கணும். இந்த போராட்டம் வேற மாதிரி திசை மாறக்கூடாது, இனிமேல் இந்த மக்களுக்கு இடையூறு பண்ணாம இருக்கணும்னு அதிகாரிகள் நினைங்க. தயவு செய்து உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இது போன்ற இந்த நிகழ்வுகளை உடனடியாக நிறுத்துங்க. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க.